இன்னைக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இதை பத்தி தான் பார்க்கணும். ஸோ இந்த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டா எத்தனால் யூஸ் பண்றதுனால எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோலை யூஸ் பண்றதுனால நமக்கு மைலேஜ் எல்லாம் கம்மியாகுது அப்படிங்கிற கன்சர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 2003 இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் 100% பெட்ரோல் இருக்கு அப்படின்னா அதுல இனிஷியலா 90% பெட்ரோல் 10% எத்தனால் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 80% பெட்ரோல் 20% எத்தனால் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10% அப்படிங்கிறது 2021-22 20% அப்படிங்கிறது 2025-26 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட். இதுதான் E20 அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனால் 20 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் டார்கெட்டா இருந்துச்சு. சரியா? இந்த டார்கெட் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இப்போ எதுக்காக எத்தனால் பிளெண்ட் பண்றாங்க, என்ன அட்வான்டேஜஸ், என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதா பார்ப்போம். சரிங்களா? ஸோ பொதுவா இந்த எத்தனால் பிளெண்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் அந்த க்ரூட் ஆயிலோட இம்போர்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ E20 அப்படிங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டனால நம்ம வாங்கக்கூடிய டோட்டல் க்ரூட் ஆயில்ல ஒரு 20% கம்மியாயிருக்கு. இதுவே E50 வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம்னா வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில்ல 50% நம்மளால கம்மியாகும். அதனால நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவ் ஆகும், இம்போர்ட் பில் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த எத்தனால் கலக்கக்கூடிய பெட்ரோல் யூஸ் பண்ணோம்னா அது என்விரான்மெண்ட்டுக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். எத்தனால் அப்படிங்கிறத நம்ம சுகர் கேன்ல இருந்து, ரைஸ்ல இருந்து, மெய்ஸ், இந்த பேம்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து நம்மளால எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இது விவசாயிகளுக்குமே வருமானம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா இந்த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம். இது ரிலேட்டடா என்ன கவர்மெண்ட் பாலிசி இருக்குன்னா நேஷனல் பயோஃபியூவல் பாலிசி அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. ஸோ என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் போல்ஸ்டர் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல்ல கிட்டத்தட்ட 86% பாத்தீங்கன்னா நம்ம இறக்குமதி தான் பண்றோம். ஸோ இதனால என்ன ஆகுது, ரஷ்யா இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ரஷ்யா கிட்ட நீங்க க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எல்லாம் திடீர்னு க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னாலும் இது டைரக்டா இந்தியாவுக்குள்ளதான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். பெட்ரோல் விலை எல்லாமே உயரும், விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாகும், அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகமாகும். இந்த மாதிரி பல தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம எத்தனால பிளெண்ட் பண்ற மூலியமா இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடந்தாலும் நம்மளால அதுல இருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதான் போல்ஸ்டர் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதாவது நம்ம ஃபாரின் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம். அதிகமான பெட்ரோல்ல வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட்டுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்த சப்ஸ்டிடியூட் பண்றோம். க்ரூட் ஆயிலா இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா எத்தனால இண்டிஜினியஸா ப்ரொடியூஸ் பண்ணி அதை பெட்ரோலோட கலந்து விடுறப்ப என்ன ஆகுது, நமக்கு ஆனுவல் $4 பில்லியன் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் சொல்றாங்க. சரியா? அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் எமிஷன்ஸ். நமக்கு எத்தனால் பிளெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பெட்ரோல் பயன்படுத்துறது மூலியமா நமக்கு கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன் எமிஷன் இது எல்லாமே கம்மியாகுது. கிட்டத்தட்ட நித்தி ஆயோகோட கூற்றுப்படி பாக்குறப்ப எத்தனால் பிளெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பெட்ரோலை பயன்படுத்தணும் அப்படின்னா 2 வீலர்ல இருந்து வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு எமிஷன் 50% கம்மியாகுது. அதே மாதிரி 4 வீலர்ஸ் அப்படின்னா அது எமிஷன்ஸ் 30% கம்மியாகுது சொல்லி சொல்றாங்க. அடுத்ததான் பாக்குறப்ப போல்ஸ்டரிங் ரூரல் எக்கானமி அண்ட் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு மெய்ஸ், பேடி, சுகர் கேனு, மற்றபடி பாத்தீங்கன்னா பேம்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து நம்மளால ஒரு எத்தனால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிராப் எல்லாரும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் சுகர் மில்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஐ மீன் சுகர் மில்ஸ் ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குவாங்க. சுகர் மில் எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எத்தனால யார் வாங்குவோம், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இவங்கெல்லாம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்ப இந்த மாதிரி
எக்கனாமி அப்படிங்கிறது இந்த வகையிலேயே நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இவங்க இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, இவங்க விவசாயிகளுக்கு காசு கொடுப்பாங்க. இதனால ஒரு growth அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ப்ராசஸ் மூலியமா நம்மளால 18 மில்லியன் ரூரல் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் பாசிட்டிவ்ஸா இருக்கப்ப என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு, இந்த 20% அச்சீவ் பண்றதுல என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைஸ் இன் இம்போர்ட் ஆஃப் மெய்ஸ். அதாவது மெய்ஸ் சுகர் கேன் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து மெய்ஸை பேஸ் பண்ணி நம்மளால எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மெய்ஸ் வந்து சுகர் கேனோட காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்ஸை வந்து அதிகமா நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது $39 மில்லியன் இருந்த இம்போர்ட் இப்ப $103 மில்லியன் ஆயிருச்சு. அப்ப இதுக்கு நம்ம க்ரூட் ஆயிலே வந்து இம்போர்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரதான் செய்யுது. அடுத்தது பினான்சியல் வல்னரபிலிட்டி ஆஃப் சுகர் மில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுகர் மில்ஸ் எல்லாம் இருக்கு. சுகர் மில்ல பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே ரன் பண்றோம். சுகர் மில் தான் வந்து நமக்கு எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனா நிறைய சுகர் மில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுடேட்டடா இருக்கு, மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் இல்லாம இருக்கு. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான காசும் கம்மியா தான் இருக்கு. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு பினான்சியல் வல்னரபிலிட்டி இருக்கிறது இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சிக்னிபிகன்ட் சேலஞ்சா ஆகும். சரியா? அடுத்துதான் பேரியர்ஸ் டு இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் எத்தனால். அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட வந்து இந்த எத்தனால் ப்ரோக்ராமுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எத்தனால் இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ்ல அதிகமா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது தமிழ்நாடு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் வந்து இருக்கணும். அதுக்கு எல்லா ஸ்டேட்டும் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா பல ஸ்டேட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனாலயும் என்ன ஆகுது, நமக்கு எத்தனால் ஒரு இடத்துல சர்ப்ளஸா ப்ரொடியூஸ் ஆனாலும் அதை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் எத்தனால் ஃபார் லிக்கர் ப்ரொடக்ஷன். இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல என்ன பண்றாங்கன்னா எத்தனால ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணி ஆயில் கம்பெனிஸ் கிட்ட விற்காம நம்ம இந்த மதுபானங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட நம்ம வித்துறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸுமே இருக்கு. ஏன்னா லிக்கர் மார்க்கெட்ல இருந்து யாருக்கு எங்கிருந்து அதிக வருமானம் வருதோ அங்கதான் விற்க முடியும். அப்படிங்கிறப்ப இங்க லிக்கர் மார்க்கெட் கிட்ட கொடுத்துறாங்க. அடுத்தது மாடிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் இன்ஜின்ஸ் டு யூஸ் E20. அதாவது இப்போ BS6 வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எத்தனால் E20 பெட்ரோலை நம்மளால பயன்படுத்த முடியும். ஆனா மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு BS5, 4 இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்து இந்த E20 பெட்ரோலை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு அந்த பெட்ரோல் டேங்க் வந்து கொரோஷன் ஏற்படுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துலதான் மைலேஜ் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. சரியா? ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம E20ல இருக்கோம். இப்ப E50க்கு போகிறப்ப என்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹையர் பிளெண்டிங் டார்கெட்ஸ் அப்படின்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் சுகர் கேன், ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரைஸ், ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெய்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் நீடட் டு மேக் எத்தனால் இல்லையா? அப்படிங்கிறப்ப ஃபோக்கஸ் எங்க போக ஆரம்பிச்சிரும்னா அதிகமா உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. 2022 என்ன பண்ணிருக்காங்க, 1 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ரைஸை வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்காக ஃபிட்டா இருக்கக்கூடிய ரைஸை எத்தனாலுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது டைவர்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து இது எல்லாமே அப்படியே எத்தனால் ப்ரொடியூசிங்காக அப்படியே அந்த கல்டிவேஷன் ஸ்டைலே மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இம்பாக்ட் ஆன் வாட்டர் அவைலபிலிட்டி. இந்த வாட்டர் அவைலபிலிட்டின்னு பாக்குறப்ப எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படக்கூடிய ரைஸ், வீட்டு ரைஸ், மீன்ஸ், சுகர் கேன் எல்லாமே வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப். அப்படிங்கிறப்ப அதை அதை மட்டுமே பயன்படுத்துறப்ப ஒண்ணு மோனோகிராப்பிங் அப்படிங்கிறது வந்துடும். அதை தாண்டி பாக்குறப்ப ஒரு வருஷத்துக்கு அடிஷனலா நமக்கு 400 பில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி மெய்ஸோட இம்போர்ட் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அக்ரி கிராப்ஸ் நம்ம மறுபடியும் இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வர ஆரம்பிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பயோஃபியூல் பாலிசி 2018. அடுத்தது எத்தனால் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் 6% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டில சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. 18% இருந்து 5% ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக
டாக்ஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி E20 சர்டிபிகேஷன் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க பார்ட் 6 வெஹிக்கிள்ஸ். அடுத்ததான் வே அஹெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா E27 வந்து கொண்டு வரணும் 2030க்குள்ள. மெய்ஸுக்கு வந்து எம்எஸ்பி வந்து அதிகப்படுத்தணும். 2G எக்ஸ்பான்ஷன், அதாவது இந்த பிளான்ட் எல்லாத்துமே 2G எத்தனால் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு. 2G எத்தனால் பிளான்ட்னா பேம்பு ஸ்டபிள் பேஸ்டு எத்தனால் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனா சுகர் கேன் பேஸ்டா இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா பேம்பு பேஸ்டு ஸ்டபிள் பேஸ்டான எத்தனால் பிளான்ட்ஸ்லாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சுகர் மில்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் அதிகமா யூஸ் பண்றாங்க எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு. அப்ப எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றாங்க, அதுக்கான ஆடிட், அதுக்கான டாக்ஸேஷன், அதே மாதிரி அலோகேஷன் அப்படிங்கிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சரியான முறையில் இந்த ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்காக இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வெஹிக்கிள் R&D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸோட கம்பஷன் என்ஜின்ஸ் அண்ட் தென் பெட்ரோல் டேங்க்ஸ் இதெல்லாமே வந்து E100 வந்து E100 பயன்படுத்தக்கூடிய அளவுல பெட்ரோல் இன்ஜின்ஸ்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் வித் பிரேசில் அண்ட் ஸ்வீடன், அவங்கலாம் வந்து பாயினியர்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட்ரன்னர்ஸா இருக்காங்க இந்த ஃபீல்டுல. ஸோ அப்போ அவங்க கூடயே நம்ம கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக், நல்ல பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.